என்ன இருக்கு? காட்டுக்கழுதை இருக்கு. அப்புறம் அந்த ஊர்ல என்ன இருக்கு? கொளுத்த குதிரை இருக்கு. அப்புறம் அந்த ஊர்ல எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு வந்த 2-3 குடும்பம் கிடக்கு. தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அந்த ஊரில் கிடக்கு சில ஆடுகள். அதெல்லாம் என்ன ஆடு? அந்த ஆடு, அதுதான் தலைவேதனையே. அந்த ஆடுகளுக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வர தெரியும். அந்த ஆடுகள் மேயாத்த சபையே இல்லை. எந்த மேய்ச்சல் புறம் எந்த சைடுல இருக்கு, அது கூகுள் மேப்பில் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அங்க என்ன புல்லு கொடுக்கப்படுகிறது, அங்க வைக்கோலா புண்ணாக்கா பருத்தி குருவா எல்லாம் இந்த ஆட்டுக்கு தெரியுது. சில ஆடுகள் எல்லாம் இப்ப வீட்டில் இருந்து வெளியே போறதே இல்லை. ஏன்னா வீட்டில் இருந்து லைவ்ல ஆராதனை அட்டென்ட் பண்ணிக்கிடணும். புல்லு வீட்டுக்கே வருது. தப்புதான், நம்மளை நாமளே கலாய்ச்சிக்கின்றது தப்புதான். புல்லு வீட்டுக்கே வருது. புல்லு வீட்டுக்கு வர்றதுல ஒரு ஆஃபர் என்னன்னா, காணிக்க போட வேண்டாம். புல்லு மட்டும்தான் வரும், காணிக்க பெட்டி நம்ம அந்த அளவு திறமையா இருப்பான்னு அவன் எவ்வளவு திறமையா இருப்பான். ஜிபே எல்லாம் கரெக்டா ஸ்கிப் பண்ணி இல்லையே போகணும். தரிப்பட்டு போன ஆடுகள் அங்கே கிடக்கு. இந்த தரிப்பட்டு போன ஆடுகளால் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் கழுதைகிட்ட போய் பேச முடியல. கழுதை கடையில் கழுதை ஆடு கிடக்கு. அந்த கழுதைகிட்ட போய் கழுதை நீ கழுதையாக்கணும்னு சொல்லுமா, அந்த கழுதை கேட்குது அந்த ஆடு தானே இல்லையா? அந்த கழுதை ஆடா மாறுறதுக்கு இந்த ஆடு இல்லை. விட்டு பிரச்சனை வேண்டாம், நம்முடைய பிரச்சனையே வேண்டாம். உள்ள என்ன நடக்கு? காட்டு கழுதை. உள்ள என்ன நடக்கு? கொளுத்த குதிரை. உள்ள என்ன நடக்கு? தரிப்பட்டி பாஸ்டர், நீங்க